மாதிரி ஆழ்வார்கள் பாடியது 4000 பிரபந்தம், இது அத்தனையுமே பக்தியை அடிப்படையாக கொண்டதுதான். பக்தி வளர்ந்தது தான், பக்தியால் வளர்ந்தது தான் தமிழும் கூடவே வளர்ந்தது. அதை புரிஞ்சுக்கணும். பக்தி வளரலை அப்படின்னா தமிழ் வளரலைன்னு அர்த்தம். பக்தியால் வளர்ந்தது தான் தமிழ். அதில் இன்னும் இம்பார்ட்டன்ஸு நாச்சியார் திருமொழியில் நாம் பார்த்தோம். அதே மாதிரி நாச்சியார், கோதை நாச்சியாருடைய வாயிலே வரக்கூடிய இந்த பக்தி ரசம் எப்படி தமிழை வளர்த்தது, இதில் எப்படி தமிழ் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் முதல்ல 2 தான் பார்க்கலாம். முதல்ல பாசுரம், அடுத்தது பாசுரத்தினுடைய சாதாரண பொருள், அடுத்தது ஸ்வரூபம், அதாவது வித்தியாசமாக இருக்கக்கூடிய பொருள்கள், கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங். நிறைய பேர் இந்த திருப்பாவை சொல்லச்சிய முதல் 5 பாசுரங்கள், அடுத்த 5 பாசுரங்கள், அப்படி 6-5 பிரித்து பொறிச்சிருப்பா, அல்லது 10 பாசுரங்களாக சொல்லியிருப்பா. இல்லை வேறு முதல் 15 பாசுரம், அடுத்த 15 பாசுரம். நான் நாயகனா என்று ஆரம்பிக்கச்சேவே சொன்னேன். முதல் 15 பாசுரங்கள் எப்படி இருந்தது, அடுத்த 15 பாசுரத்தில் முதல் 7 பாசுரங்கள் எப்படி இருந்தது. அதாவது நாயகனா என்றது வந்து அங்கன்மா ஞாலத்து வரைக்கும் கண்ணனை எழுப்புதல், அங்கே இருக்கிற ஐஷின்னு போகிறது, கோபியருடைய இப்படி வயல் காப்பான் எழுப்புறது, இப்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்படி அதனுடைய தத்துவார்த்தங்கள் கொஞ்சம் தான், அதிகமாக தத்துவார்த்தங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், அதிகமாக பார்க்க போகிறது தமிழினுடைய அழகு. பக்தியோடு சேர்ந்த, ஆண்டாளனுடைய பக்தியோடு சேர்ந்த தமிழ் அழகு. முதல்ல பாசுரம் பார்க்கலாம். குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற